1899ஆம் ஆண்டு நவம்பர் 14இல் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத்தில் மோதிலால் நேரு, சொரூபராணி ஆகியோருக்கு மகனாக ஜவஹர்லால் நேரு பிறந்தார். 13ஆம் வயதில் அன்னி பெசன்ட் அம்மையாரின் பிரம்ம ஞான சபை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். 1910ஆம் ஆண்டு இயற்கை அறிவியலில் ஹானர்ஸ் பட்டம் பெற்றார். 1912இல் லண்டனில் வழக்கறிஞர் தேர்வில் வெற்றி பெற்று பிரிட்டனில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற போதே நேருவிற்கு இந்திய அரசியல் மீது ஆர்வம் ஏற்பட்டது. 1913ஆம் ஆண்டு காந்தியடிகளின் பொது உரிமை போராட்டத்திற்கு நிதி வசூலித்து கொடுத்தார். 1916ஆம் ஆண்டு லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் நேரு முதன்முறையாக காந்தியை சந்தித்தார். 1917ஆம் ஆண்டு அன்னி பெசன்ட் தொடங்கிய தன்னாட்சி இயக்கத்தின் செயலாளர் ஆனார். 1919ஆம் ஆண்டு இண்டிபெண்டன்ட் இதழை தன்னுடைய தந்தை மோதிலால் நேருவுடன் இணைந்து ஆரம்பித்தார். 1920இல் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் நேரு இணைந்தார். 1921ஆம் ஆண்டு அரசாங்கத்திற்கு எதிராக நேரு செயல்பட்டார் என்பதற்காக கைது செய்யப்பட்டார். 1923இல் இந்துஸ்தானி சேவா தளத்தை ஹர்டிகருடன் இணைந்து ஆரம்பித்தார். 1926ஆம் ஆண்டு காந்தியின் வழிகாட்டுதலால் இந்திய காங்கிரஸ் இயக்கத்தை தொடங்கி தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தினார். 1927ஆம் ஆண்டு மாஸ்கோவில் நடைபெற்ற ரஷ்ய புரட்சியின் 10ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்றார். சோவியத் ரஷ்யா என்ற நூலை எழுதினார். டிசம்பர் மாதம் குடும்பத்தினரோடு இந்தியாவுக்கு திரும்பினார். சென்னையில் நடைபெற்ற 42வது காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். 1928ஆம் ஆண்டு இண்டிபெண்டன்ஸ் இந்தியா லீக் அமைப்பை தொடங்கினார். 1929ஆம் ஆண்டு ராவி நதிக்கரையில் நடைபெற்ற லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுதந்திர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1930 ஜனவரி 26 சுதந்திரம் கோரி இந்திய சுதந்திர கொடி நேருவால் லாகூரில் பறக்கவிடப்பட்டது. ஏப்ரல் 14 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டபோது உப்பு காய்ச்ச முயன்றதற்காக நேரு கைது செய்யப்பட்டு 6 மாத காலம் அலகாபாத் நைனி சிறையில் இருந்தார். 1935ஆம் ஆண்டு அனைத்து இந்திய மக்கள் மாநில மாநாட்டின் தலைவராக தேர்வானார். 1938ஆம் ஆண்டு தேசிய திட்ட கமிட்டியின் தலைவராக தேர்வானார். 1942 காந்தியடிகள் நேருவே என் வாரிசு என்று குறிப்பிட்டார். 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் நேரு கைது செய்யப்பட்டார். நேரு சிறைக்கு சென்ற 9வது முறையும் கடைசி முறையும் அதுவே. இவர் மொத்தம் 3262 நாட்கள் சிறையில் இருந்தார். 1945 ஜூன் 15ஆம் நாள் விடுதலை செய்யப்பட்டார். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி 12 மணி நள்ளிரவில் இந்தியா விடுதலை பெற்றது. புதுடெல்லியில் சுதந்திர இந்தியாவின் கொடியை ஏற்றும் தனிப்பெருமை நேருவுக்கு வழங்கப்பட்டது. விடுதலை பெறும்போது அவர் விதியோடு ஒரு ஒப்பந்தம் என தொடங்கும் உரை நிகழ்த்தினார். 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். அப்பொழுது அவர் பேசியதாவது: உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நம் தேசம் விடுதலையை நோக்கி விழித்து எழுகிறது என பேசினார். 1947 முதல் 1964 வரை சுதந்திர இந்தியாவின் பிரதமராக பணியாற்றினார். 1948 ஜனவரி 30ஆம் நாள் காந்தியடிகள் கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதை அன்றிரவு வானொலியில் நேரு உருக்கமாக அறிவித்தார். 1949 அக்டோபர் 7ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரூமன் அழைப்பிற்கு இணங்கி அமெரிக்காவுக்கு சென்று US பேரவையில் உரை நிகழ்த்தினார். கொலம்பியா பல்கலையில் நேருவுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. 1951 நவம்பர் 22இல் இந்தியாவின் முதலாவது பொதுத் தேர்தலை பற்றி வானொலி மூலம் பிரதமர் நேரு அறிவித்தார். முதல் பொதுத் தேர்தலில் அலகாபாத் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். 1955ஆம் ஆண்டு ஜூலை 15 அன்று இந்திய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் நேருவிற்கு பாரத ரத்னா விருது வழங்கி பாராட்டினார். 1962ஆம் ஆண்டு 3ஆம் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. பெரும்பான்மையான இடங்களை மீண்டும் காங்கிரஸ் கைப்பற்றியது. நேரு 3ஆம் முறையாக இந்தியாவின் பிரதமர் ஆனார். 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி நேருவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து மாரடைப்பால் மரணமடைந்தார். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் தேதி ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் முதல் பிரதமரான நேரு
குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவராகவும் அவர்களை இந்தியாவின் எதிர்காலமாகவும் நம்பினார். தன்னுடைய பிறந்த நாளை குழந்தைகள் மீது அன்பு செலுத்தும் நாளாகவும் அவர்களுக்கான கல்வி, சுகாதாரம் மற்றும் அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தரும் நாளாகவும் கொண்டாட நேரு விரும்பினார். குழந்தைகள் தினம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பள்ளியிலும் விமர்சையாக கொண்டாடப்படும். குறிப்பாக ஜவஹர்லால் நேருவும் குழந்தைகளும், குழந்தைகளின் உரிமைகள் ஆகிய தலைப்புகளில் பேச்சு போட்டி நடத்தப்படும். இன்று நாம் கொண்டாடும் குழந்தைகள் தினம் குழந்தைகளை கௌரவிப்பதற்காக அணிக்கப்பட்ட நாளாகும். ஜவஹர்லால் நேருவின் நினைவாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நேரு குழந்தைகளை ஆழமாக காதலித்தவர். குழந்தைகளே இந்தியாவின் எதிர்காலம் என நம்பினார். குழந்தைகள் மிகப்பெரிய கனவு காணவும் அன்பாகவும் இருக்க அறிவுறுத்தினார். இந்த நாளில் ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் கொண்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதேபோல அன்பு செலுத்தி மரியாதை அளித்து சமூகத்தில் வளர்வதற்கு உதவிடுவது முக்கியம். ஒவ்வொரு குழந்தையும் செழித்திடும் வகையில் உலகினை உருவாக்கிடுவோம் என்ற உறுதியை ஏற்போம். அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.